ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக இந்த ட்ரெஸ்ஸுன்னு வீடியோவோட எண்டுல உங்களுக்கு தெரியும் பாருங்க. நான் ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெஸ் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அந்த ஆப் வந்து இந்த ஆப்ல தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனா, நான் ஆர்டர் போட்ட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்த பிக்சர். எனக்கு ரிசீவ் ஆன ட்ரெஸ்ஸ கொஞ்சம் பாருங்களேன். ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்டா இந்த ஆப்ல நம்ம ஆர்டர் பண்ணோம். எப்படிதான் இப்படி ஏமாத்தி ட்ரெஸ் அவங்களால சேல் பண்ண முடியுதுன்னே எனக்கு தெரியல. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 1150 ஒரு 500 அந்த மாரி இருந்தா கூட எனக்கு மனசு ஆறிடும். ஒரு 500க்கு கூட இந்த ட்ரெஸ் ஒர்த் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு மோசமான ப்ராடக்ட்ட எப்படிதான் உங்களால சேல் பண்ண முடியுதுன்னே எனக்கு தெரியல. இவங்க கிட்ட வர கொரியர் பாயுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரூடா தான் பிஹேவ் பண்றாங்க. அவங்களுமே ஒரு சாஃப்ட்டா பேசவே மாட்றாங்க. போங்க பரவால்ல. எங்க வேணா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் குடுங்க. எங்களுக்கு ஒண்ணும் பயம் கிடையாது. அப்படின்ற மாதிரி தான். இதுல ரிட்டர்ன் ஆப்ஷனும் கிடையாது. அப்பவே நான் யோசிச்சேன். ஒரு கன்ஃபர்மேஷன் கால் இல்ல. ஆர்டர் பண்ணா எப்படி டெலிவரி ஆகும்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, எனக்கு வேண்டாம் எடுத்துட்டு போங்கன்னு நான் சொல்லிட்டேன். பட் அவங்க ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணதுனால பயந்து நானுமே வாங்கிட்டேன். ஆனா ப்ராடக்ட்ட பார்த்தீங்கன்னா மனசே கேட்கல ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆப்ல யாருமே வாங்கி ஏமாந்துராதீங்க இந்த மாதிரி. இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணா கூட நம்பர் நாட் எக்ஸிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. மீஷோ, ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ஆப்ல புக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆப்ல புக் பண்ணிடாதீங்க.